ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களில் குறிப்பிட்டு தாக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்ஸை குறிப்பிட்டு தாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஈரானுக்கு என்ன மாதிரியான ஒரு பாடம் சொல்லும்? சரி, ஏன்னா அமெரிக்கா ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் மீறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவை தாக்குறதுங்கிறது வேற, பட் வெவ்வேறு நாடுகளில் தாக்கும்போது அங்கே இருக்க மக்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல? பாதிக்கப்படுறாங்களே. அதை வந்து அரபு நாடுகளும் அந்த நாட்டில் இந்த தாக்குதலுக்கு ஆளானவர்களும் அவங்க எப்படி இது எவ்வளவு நாள் மனதில் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கள் அமெரிக்க தளங்களை மட்டுமே தாக்குறாங்கன்னா அதில் பெரிய அதில் கூட வேற ஒரு நாட்டில் இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்க ஒரு தளத்தை நீங்கள் தாக்குறீங்கன்னா அந்த நாட்டை நீங்கள் தாக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஒரு எதிரியோடைய தளம் நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க, நான் அந்த அவங்கள மட்டும்தான் தாக்குறேன்றது. அப்படி தான் முதல்ல ஈரானியர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் ஏதோ ஒரு சவுதியில் இருக்க எண்ணெய் கிணறை அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அது வந்து இந்த போரை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் அது வந்து ஒரு ஷார்ட் சைட்டட்னஸ், அதுக்கு அவங்களால வந்து ஒரு தொலைநோக்கு இல்லாத அவங்க செயல்படுறாங்களோன்னு தோணுது.